ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரூபா கார்டன். இன்றைக்கி என்னுடைய தோட்டத்தில் உள்ள மல்லி கலெக்ஷன்ஸ்லாம் ஒன் பை ஒன்னாக வந்து பார்க்கலாம். ஸோ இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இது வந்துட்டு சிங்கிள் லேயர் ஜாஸ்மின், அதாவது கடமல்லின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பூக்கள் வந்து கொடுக்குங்க. ஸோ இதோடைய பூக்கள் வந்துட்டு ஒத்த அடுக்காக இருக்கும். நான் அந்த பூக்களுடைய இதை வந்து காமிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி தாங்க இருக்கும். இது நிறைய பூக்கக்கூடியது, நல்ல வாசமாக இருக்கக்கூடியது. எல்லா கடைகள்லாம் நம்ம வாங்கி வைக்கிறோம் இல்லையா, அந்த மல்லி தான் இது. அடுத்ததாக நம்ம பார்க்குறது வந்து இருவாச்சி மல்லி. ஸோ இருவாச்சி மல்லியிலே வந்து பார்த்திங்கன்னா இப்போ டபுள் லேயர் இருக்குது, 5 அடுக்கு இருக்குது. நார்மலாக இருக்கிறது வந்து இந்த 3 அடுக்கு. இப்போ வந்து உங்களுக்கு தெரியுதா, இதில் லேயர் தெரியும் பாருங்கள். இதில் 2 அடுக்கு மாதிரி இருக்கா, நடுவில் வந்துட்டு அந்த லிங்கம் ஷேப்பில் இருக்கும். ஸோ இது வந்து 3 அடுக்கு இருவாச்சி மல்லி. இன்னொரு பூ வந்து பறித்து காட்டுறேன் பாருங்கள். இது மட்டும் நல்லா வந்து பெருசாக இருக்குங்க. இதுவுமே என்னுடைய ஃபேவரட் செடியில் ஒன்று. ஏன்னா இதெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு மெயின்டெனன்ஸ் கம்மி, நிறைய பூக்கள் வந்து பூத்துக்கிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு தெரியுதா, அடுக்கடுக்காக இருக்கும். இது வந்து 3 அடுக்கு இருவாச்சி மல்லி. இதெல்லாம் வந்துட்டு நார்மலாகவே நம்மளுக்கு நிறைய பூக்கள் வந்து கொடுக்கக்கூடியது. எந்த கடைகள்லையும் நம்மளுக்கு வந்து கிடைக்காது. நம்மளை மாதிரி கார்டன் வச்சுருக்கவங்க, அதுக்கப்புறம் ஊருங்களில் வந்துட்டு வீட்டு தோட்டங்களில் வந்துட்டு இந்த மல்லியை வந்து நம்ம பொதுவாக வந்து பார்க்கலாம். நிறைய பூக்கக்கூடியது. இது வரைக்கும் உங்களுடைய கார்டனில் இந்த கலெக்ஷன்ஸ் இல்லைன்னா கண்டிப்பாக வந்து இதை ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நம்ம பார்க்குறது வந்துட்டு மங்களூர் மல்லி. இதை ஃபஸ்ட்டு நான் ஈக்கு மல்லி அப்படின்ட்டு ஒரு நர்சரியில் வந்து வாங்கி வச்சேன் ஆன்லைனில். பட் வந்து பூக்கள் வந்தது இந்த மாதிரி தான் இருந்தது. நான் ஈக்கு மல்லின்னு தான் இதை ரொம்ப நாள் வரைக்கும் நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா தான் வந்துட்டு மல்லி அதிகமாக வச்சுருக்கவங்களாம் வந்து பார்த்துட்டு இது வந்து மங்களூர் மல்லி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கன்ஃபார்ம் பண்ணாங்க. இந்த மாதிரி 3 செடி என்கிட்ட இருக்குது. 1 இயராக ஆகிடுச்சு. நிறைய பூக்கள் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்குது. பூக்கள் வந்து பார்த்திங்கன்னா வாசனாலும் வாசம் அவ்வளோ வாசமாக இருக்கும். இது வந்து இப்போ எல்லா நர்சரியிலையுமே வந்து கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு கிடச்சதுன்னா கண்டிப்பாக வாங்கி வைங்க. இது வந்து பர்கூர் மல்லின்னும் சொல்கிறாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்குறது வந்து அரிமுல்லை. இதுவுமே ஒரு ரேர் மல்லி தான். இந்த மல்லி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஈக்கி மல்லி, அதுக்கப்புறம் அரிமுல்லை, இந்த மாதிரி 2 பேரில் வந்து சொல்கிறாங்க. முள்ளரும்பு மாதிரி தாங்க இருக்குது பூக்கள். ஆரம்ப காலத்தில் எனக்கு வந்துட்டு இது சின்ன சின்னதாக தான் பூக்கள் வந்து கொடுத்தது. இப்போது வந்து பார்த்திங்கன்னா சீசனாக என்னன்னு தெரியல, நல்லா பெரிய நீளமாகவே பூக்கள் இருக்குது. நான் முன்னாடி இதை வந்து ஷார்ட் வீடியோ போடும்போது இது வந்துட்டு சின்ன சின்னதாக இருக்குது அரும்பு அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் இந்த தடவை வந்து நல்லா நீளமாகவே சூப்பராக வந்து பூக்கள் இருக்குது. வாசம் வந்து அவ்வளோவா இல்லை. அடுத்ததாக நம்ம பார்க்குறது குண்டு மல்லி, அதாவது 3 அடுக்கு மல்லி. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த எட்ஜ் வந்து தெரியுதா, கொஞ்சம் லைட்டாக ஷார்ப்பாக இருக்க மாதிரி இருக்கும். 3 அடுக்கில் வந்து பூக்கள் இருக்கும். நல்ல வாசமாக இருக்கக்கூடியது. காம்பு வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும். நம்ம ஊரில் இருக்கக்கூடிய 3 அடுக்கு மல்லி. ஆனால் நிறையா வந்து பூக்கள் வந்து கொடுக்கும். நல்ல வாசமாக இருக்கக்கூடிய வெரைட்டி தான் இது. நார்மலாக நம்ம வந்துட்டு செடிகளை நல்லா கவாத்து பண்ணி விட்டுட்டு உரம் கொடுத்தாலே நம்மளுக்கு நல்லா வந்து மொட்டுகள் நல்லா பெருசாக சூப்பராக வந்து பூக்கள் இருக்கும். கண்டினியூஸ் பூக்கள் இருக்கக்கூடியது. அதுவும் சம்மரில் வந்துட்டு நல்லாவே இந்த செடி வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணும். ஸோ எனக்கு இந்த செடியும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஒரு இஷ்டமான செடி. இப்போது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது 3 அடுக்கு மல்லி தான். இதில் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து மைசூர் மல்லி அப்படின்னு நான் வாங்கி வச்சேன். மைசூர் சைடில் இது ரொம்ப ஃபேமஸ் போல். ஸோ இந்த மொட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நம்ம ஊரில் இருக்கக்கூடிய 3 அடுக்கு மல்லி மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வந்து உருட்டாக இருக்கும். நம்மளோட மல்லியில் வந்து லைட்டாக ஷார்ப்பில் வந்து ஒரே ஒரு சிங்கிள் அப்படியே நம்ம உத்து கவனிச்சோன்னா ஒரு எட்ஜு மாதிரி இருக்கும். இது வந்து நல்லாவே முழுக்கட்ட மாதிரி உருட்டாக இருக்கும். பூக்கள் வந்துட்டு நல்லா பெருசாக அந்த மாதிரி 3 அடுக்கில் நல்லாவே பூக்குது. காம்பு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் இருக்கக்கூடிய மல்லி வந்துட்டு ஷார்ட்டாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் நீளமாக இருக்குது. நல்ல வாசம் இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி, சூப்பரான வெரைட்டி இது. அடுத்ததாக நம்ம பார்க்குறது வந்து ராமேஸ்வரம் மல்லி. ராமேஸ்வரம் மல்லியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்கிறதா சொல்கிறாங்க. என்கிட்ட வந்து 2 வெரைட்டி இருக்குது. அதில் நம்ம வந்து பார்க்கலாம். இதோடைய மொட்டே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து நெத்தாக இருக்குங்க. பெருசாக இருக்கும். நார்மல் எல்லா மல்லியோடு கம்பேர் பண்ணும்போது இது வந்து நம்மளுக்கு நல்ல வேர்க்கல்ல மாதிரி இருக்கும். இதை வந்து எங்கள் ஊர் சைடில் மல்லாட்டை மல்லின்னு சொல்லுவாங்க. சில ஊர் சைடில் இது வந்து மிளகா மல்லின்னு சொல்கிறாங்க. இது வந்து டபுள் லேயர் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது. இதோடைய 3 லேயர் பூவும் எப்படி இருக்கும்னு காட்டுறேன் பாருங்கள். இது நல்ல பாரிஜாதம் பூ சைஸுக்கு வந்து பூக்கள் இருக்குங்க. ஸோ அவ்வளோ சூப்பரான ஒரு வெரைட்டி. வாசமும் வந்துட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதில் வந்து ஒரு 4 பூ வச்சாலே போதுங்க, தலையே நிறைஞ்சிடும். அந்த அளவுக்கு வந்துட்டு பெரிய பூக்கள் கொடுக்கக்கூடியது இது.
இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறதும் ராமேஸ்வரம் மல்லி தான். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டபுள் லேயரில் வந்திருக்கு. நடுவில் வந்து அந்த லிங்கம் ஷேப்பில் வந்திருக்கு பாருங்கள். இது வந்து 3 அடுக்கு ராமேஸ்வரம் மல்லி. இதுவும் வந்து நல்ல பூக்கள் வந்துட்டு சூப்பராக பூக்கும். என்னுடையது அந்த டபுள் லேயர் நீங்கள் வந்து பார்த்தீங்க இல்லையா, அது வந்துட்டு அப்படியே பட்டை பட்டையாக இருந்தது பாருங்கள் பூக்கள். இது வந்துட்டு கொஞ்சம் அந்த பூக்கள் வந்து ஷார்ப் எட்ஜஸ் மாதிரி வருது. ஸோ இதுவும் ஒரு நல்ல வெரைட்டிங்க. 3 அடுக்கு ராமேஸ்வரமாக இருக்கட்டும், 2 அடுக்கு ராமேஸ்வரம் மல்லியாக இருக்கட்டும், ரெண்டுமே வந்து வாசம் வந்துட்டு ஒரே மாதிரி தான் இருக்குது. அடுத்தது நம்ம பார்க்குறது வந்து கனகமல்லி. நம்ம வந்து இருவாச்சி மல்லி பார்த்துருந்தோம் இல்லையா, அதோடைய ஷார்ட் வெர்ஷன்னு வச்சுக்கலாம் இது. இருவாச்சி மல்லி வந்துட்டு நல்ல மொட்டுக்கள் வந்துட்டு நல்ல நீளமாக வரும், ஷார்ப் எட்ஜஸ் இருக்கும். பூக்களுமே வந்துட்டு நல்ல பெரிய பூக்களாக 3 அடுக்கில் வரும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு மொட்டுகள் வந்துட்டு கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்குது. இருவாச்சிலே வந்துட்டு ஒரு அதோட தங்கச்சின்னு வச்சுக்கலாமே, அந்த மாதிரி வந்து இருக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா பூக்கள் வந்து 2 அடுக்கில் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அடுத்ததாக நம்ம பார்க்குறது வந்து ராமர் பானம், ராமர் மல்லின்னு சொல்லுவாங்க. இதுவுமே நிறைய பூக்கள் வந்து பூக்குங்க. இது வந்துட்டு நம்மளுடைய ஊசி மிளகாய் எப்படி இருக்கும் அதே மாதிரி நல்லா நீள நீளமாக இருக்கும். அந்த எட்ஜ் பகுதி மட்டும் கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி இருக்கும். எங்கள் வீட்டில் இருக்க வெரைட்டியாக என்னன்னு தெரில. எனக்கு வந்து வாசம் வந்து கம்மியாக இருக்க மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஆனால் நிறைய வீடியோஸில் நான் வந்து பார்க்கும்போது வாசம் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்ட்டாங்க. கம்பேர் டு மல்லி வெரைட்டி, மற்ற மல்லியை கம்பேர் பண்ணும்போது இது வாசம் வந்து எனக்கு கம்மியாக இருக்க மாதிரி தான் ஃபீல் ஆகுது. உங்களுக்குலாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இன்றைக்கி வந்து ஒரு 10 வகையான மல்லி பிளான்ட் பற்றி பார்த்துருக்கோங்க. இன்னுமே மல்லி கலெக்ஷன்ஸ் வந்து என்கிட்ட இருக்குது. நான் வரக்கூடிய வீடியோஸில் வந்துட்டு உங்களுக்கு 10 பிரித்து வந்து கொடுக்குறேன். ஸோ இன்றைக்கி பார்த்துருந்த பூக்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். உங்ககிட்ட என்ன மாதிரியான மல்லி கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு விஷயம் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். நான் நர்சரி வச்சுருக்கேன்ட்டு நிறையா பேர் கேட்குறீங்க. இல்லைங்க, இது வந்து ஹோம் கார்டன் தான்.